மக்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளருகு, வெள்ளை வெள்ளை எருக்கம் வேறு, வெள்ளை அருகு. இது கரிசல் மண்ணில் நிறையா வரும். இதனுடைய டெங்குவை கொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மூலிகை செடி. டெங்கு மலேரியாவுக்கு யமன் அப்படிங்களாம். இந்த மூலிகையை வச்சு அற்புதமான பலன்களாக இருக்குது. புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மூலத்துக்கு 3 நாள் கொடுத்தா மூலம் இது குணமாகுது. இது கசப்பு சுவையுடைய ஒரு மூலிகை. இதனுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் தீரக்கூடியது. இந்த மூலிகையை எங்கு பார்த்தாலும் பயன்படுத்துங்கள். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த மூலிகை இதை பயன்படுத்தி அற்புத பலன்கள் இந்த மூலிகை கொண்டு. இந்த மூலிகையை நமக்கு அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது. இது 4 கிளைகளாக ஒரு செடி இருக்கிறது. இது வேருடன் இது பலன் அதிகம். பாருங்கள், வேரோடு இது பண்ணால் நல்ல பலன். கிளையாக வரும். இப்படி இருக்கும் இது ஒரு மூலிகை. இன்று தான் நான் பறித்து வந்தேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் பறித்து கொண்டு வந்தேன். இதிலிருந்து இதன் இலையும் பாருங்கள். தும்பை இலையை போலவே இருக்கும். கவில் தும்பையை போலவே இதன் அமைப்பு. கவில் தும்பையை போல இதன் அமைப்பு இருக்கும். இதன் அமைப்பு நமக்கு இலைகளும் தும்பை இலை போல இருக்கும். கணுக்களில் வெள்ளை பூக்கள். இது அற்புதமான பூக்கள். இது இலைகளையும் வேர்களையும் வைத்து கஷாயம் செய்தும் கொடுக்கலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களை இது குணமாக்குகிறது. மேலும் குண்ம நோய், அல்சர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நோயில் இதில் க்யூர் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நமச்சல் விற்கிறது. உடலில் உள்ள அரிப்பு தன்மை, ஸ்கின் டிசீஸு, தொழுநோய், புற்றுநோய், அதனால் வரக்கூடிய எரிவு சம்பந்தப்பட்டது போன்ற நோய்களும் இது குணமாக்குகிறது என்று சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பிடுகிறார்கள்.